சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் கேம்ப் விரைவில் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஸோ கேம்ப் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் T20 வேர்ல்ட் கப் அப்டேட்ஸுமே இருக்குது. அண்ட் நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய டவுட் என்னன்னா, இந்தியன் டீமோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் இப்போ எப்படி இருக்குது, இந்தியன் டீம் செமிஃபைனல்ஸ்க்கு போகணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியுமே இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். T20 வேர்ல்ட் கப்லேருந்து ஆரம்பிப்போம். இந்தியன் டீம் அவங்களோட முதல் மேட்ச் சூப்பர் 8ல் சவுத் ஆஃப்ரிக்கா அகைன்ஸ்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. வாட் கேன் ஐ சே கைஸ், ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி டாஸை வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரை ப்ளே பண்ண வச்சதுமே ஒரு தப்பான மூவ் தான். இத்தனைக்கும் அக்ஷர் பட்டேல் தான் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனாக இருக்காரு. சரி, அதுதான் பரவாயில்ல. மேட்ச் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, முதல் அந்த 4 to 5 ஹவர்ஸ் வந்து நம்ம இந்தியன் டீம் டாமினேட் பண்ணாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் வந்து ரொம்ப குவிக்காக போயிடுச்சு. 20-3 ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்க. அங்கேருந்து டேவிட் மில்லர் அண்ட் டெவால் பிரெஸ் டுக் இட் ஆன். அவங்க தான் வந்து சேவியர்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லலாம். டுவர்ட்ஸ் தி எண்ட் கொஞ்சம் சவுத் ஆஃப்ரிக்கா கஷ்டப்பட்டாங்க. பட் அந்த ஃபைனல் ஓவரில் ஹர்திக் பாண்டியா வந்து 20 ரன் கன்சீட் பண்ணிடுவார். அங்கே தான் வந்து டோட்டல் மொமெண்ட்டுமே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. 187 வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஹியூஜ் டோட்டல். அகமதாபாத் வந்து ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருந்தாலுமே ஒரு ப்ரெஷரான கேமில் வந்து 187 வந்து கண்டிப்பாக டிஃபிகல்ட்டான ஒரு டோட்டல். பட் ஸ்டில் இது ஒரு சேசபிள் டோட்டல் தான். இந்தியன் டீம் கிட்ட நல்ல ஒரு டீப் பேட்டிங் லைனை வேறு இருக்கிறதுனால நான் பிலீவ் பண்ணேன். பட் அந்த ஆரம்பமே வந்து இந்தியன் டீமுக்கு சரியாக அமையல. இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து எய்டன் மார்க்ரம் கிட்ட விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. எய்டன் மார்க்ரம் கொண்டு வந்ததே வந்து அபிஷேக் சர்மாக்காக தான். கடைசியில் பார்த்தா இஷான் கிஷன் அந்த வலையில் மாட்டிக்கிட்டு அவுட் ஆகிட்டாரு. மார்க்கோ யான்சன் தான் பெஸ்ட் பவுலர் ஆஃப் த லாட்னு சொல்லலாம். 4 விக்கெட்ஸ் சொலையா எடுத்துட்டு போயிட்டாரு. லுங்கி இங்கிடியுமே வந்து அவரோட 4 ஓவர்ஸில் வெறும் 15 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருந்தாரு. இங்கிடியோட இந்த பிரில்லியன்ஸ் ஸ்பெல்லுக்கு சிஎஸ்கே ஒரு காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? ஸோ IPL 2018 சீசன் அப்போ லுங்கி இங்கிடி வாஸ் பார்ட் ஆஃப் சிஎஸ்கே. டுவைன் பிராவுமே அந்த டைமில் சிஎஸ்கேல ஆஸ் அ பிளேயராக இருந்திருப்பாரு. ஸோ என்டையர் IPL சீசனில் நம்ம லுங்கி இங்கிடி ஸ்லோவர் ஒன்ஸில் அதிகமாக ஒர்க் ஆன் பண்ணியிருக்காரு. அவருக்கு அதிகமான கேம் டைம் கிடைக்கல. ஸோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே டுவைன் பிராவ் கிட்ட கற்றுக்கிட்ட அந்த வித்தையை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறமாவும் ஒரு விடலை. ஸோ அங்கேயே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் ஆன் பண்ணியிருக்காரு. நிறைய நாட்கள் தேவைப்படுச்சு. பட் நான் இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன், ஸ்லோவர் ஒன்ஸ்லேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸ்லோவர் பால் பவுன்சர் போடலாம், ஸ்லோவர் பால் யாக்கர் போடலாம், லென்த்தில் வந்து பவுல் பண்ணலாம். ஸோ ஸ்லோவர் ஒன்ஸ் பவுல் பண்ணுறதுலேயே டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால பேட்ஸ்மேன் ஒரு கெஸ்ஸிங் கேம்ல இருப்பாங்க. வாட்ஸ் கமிங் நெக்ஸ்ட் அப்படின்னு அவங்களால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நம்ம இந்திய டீம் மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் அட்டாக்கிங் பேட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம டீமையே வந்து சைலன்ஸ் பண்ணியிருக்காருன்னா அப்போ கண்டிப்பாக பெரிய ஆளாக தான் லுங்கி இங்கிடி இருப்பார். இந்த IPL ஆக்ஷனில் வர டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை 2 crores பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியன் டீமோட அசிஸ்டன்ட் கோச் ரயன் டெண்டோஸ்கத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கிடி இஸ் வெரி டிசப்டிவ், அவருக்கு அகேன்ஸ்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் டீமோட டாப் 6ல வெறும் ஒரே ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர் சூரியகுமார் யாதவ் மட்டும் தான் இருக்காரு. ஸோ வாட் ஸ்டாப்பிங் இந்தியன் டீம் டு யூஸ் சஞ்சு சாம்சன் அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா சஞ்சு சாம்சன் அந்த நமீபியாக்கு அகேன்ஸ்டான கேமில் நல்லா தான் ப்ளே பண்ணாரு, நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ ஸ்டில் அவரை ப்ரிஃபர் பண்ணாதது ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா 2 பேருமே கன்சிஸ்டண்டாக ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன் சொல்லுவாங்க. ஸோ சஞ்சு சேப்பாக்கில் சிஎஸ்கேட கலர்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்தியன் டீமுக்காக ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு. இந்தியன் டீமோட குவாலிஃபிகேஷன் சினரி இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இந்தியன் டீம் நெக்ஸ்ட் 2 மேட்சஸை வின் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஸோ ஜிம்பாவே அண்ட் வெஸ்ட் இண்டீஸை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் 26th and March 1 அன்னைக்கு. 26 February அன்னைக்கு இந்தியன் டீம் நைட் மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் ஜிம்பாவே இன் சேப்பாக். ஆஃப்டர்நூன் கேமில் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அகமதாபாத்தில் ப்ளே பண்ணுறாங்க. இதுதாங்க ஆல் இம்பார்ட்டன்ட் கிளாஷ். இந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அந்த மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இந்தியன் டீமோட செமிஃபைனல் சான்சஸ் ரொம்ப ஸ்லிம்மாக மாறிடும். ரேதர் இம்பாசிபிள்னு கூட சொல்லலாம். இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா போத் ஹேவ் டு வின் தர் அப்கமிங் மேட்சஸ். அப்போ தான் இந்தியாவால் செமிஃபைனல்ஸ்க்கு போக முடியும். இன்கேஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அகைன்ஸ்டாக வின் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இவங்க 3 பேருமே வந்து 4 பாயிண்ட்ஸுக்கு வந்துருவாங்க. ஸோ ஒரு 3-way பேட்டில் மாதிரி மாறிடும். கண்டிப்பாக NRR வந்து வில் கம் இன் டு பிளே. NRR இந்தியாவுக்கு இஸ் வெரி லோ. நம்ம வந்து லாஸ்ட் கேம் 70 ரன்ஸ் ப்ளஸ் மார்ஜினில் லூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ -3ல நம்ம இருக்கோம், க்ளோஸ் டு 4னு கூட சொல்லலாம். வேற சவுத் ஆஃப்ரிக்கா +3ல இருக்காங்க. அண்ட் ஜிம்பாவேவே நேற்றுக்கு வெஸ்ட் இண்டீஸ் பொழந்து கட்டிட்டாங்க, பேங்க் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ 100 ரன் மார்ஜின் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபன் யூ டோன்ட் see T20 கேம்ஸ். அதனால இந்திய டீமால் கண்டிப்பாக அந்த ஒரு மார்ஜினில் ஜிம்பாவேவை பீட் பண்ண முடியாது. அதனால NRRலாம் நம்பிட்டு நம்மளால உட்காரவே முடியாது. ஸோ கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க 2 மேட்சஸ் வின் பண்ணணும். நம்ம இந்தியன் டீம் வந்து அவங்க 2 மேட்சஸை வின் பண்ணணும். அதுதான் ஒன்லி சினாரியோ. அண்ட் கைஸ், பிஃபோர் வி மூவ் ஆன், இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட்டை ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட அக்கௌண்ட்டு உங்களோட பொறுப்பு. ஸோ அதனால் வந்து இப்போ நான் சொல்ல போகிற காரணத்துக்காக மட்டும் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்க வேண்டாம். உங்ககிட்ட ஏதாவது பேசிக் அக்கௌண்ட் இருந்தால் அதில் ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ஓகே ஜெனுவனாக இருக்குது அப்படின்னு நம்பினா மட்டும் நீங்கள் வந்து மெயின் அக்கௌண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் டைப் அவுட் பண்ணிங்கன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ விருப்பப்பட்ட நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்
அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். IPL 26 சிஎஸ்கேட அஃபிஷியல் மேட்ச் ஜெர்சி இஸ் கமிங் சூன் இப்போ சிஎஸ்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். SA20 சீசன் அப்போ ஜேஎஸ்கேட ஜெர்சியில் நம்மளோட லோகோ வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜேஎஸ்கேட லோகோ வந்து எம்ப்ராய்டரி லோகோவாக இருந்திருக்கும். அதாவது அந்த லோகோ வந்து பிரிண்டடாக இருக்காது, ஆல்மோஸ்ட் ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து சிஎஸ்கேயுமே இந்த IPL சீசனுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு இப்போ ஒரு டாக் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக எம்ப்ராய்டரி பேட்ச் தவிர சிஎஸ்கே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ரீசெண்டாக கூட ஒரு நியூ ஸ்பான்சரை வெல்கம் பண்ணியிருப்போம், பாண்ட் பிளாக் ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ பார்ட்னர் கூட டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு சில சேஞ்சஸாக இருக்கும். நான் லாஸ்ட் இயர் சிஎஸ்கேட அஃபிஷியல் மேட்ச் ஜெர்சியை வந்து சிஎஸ்கேட வெப்சைட் மூலிமா வாங்கியிருப்பேன். அதே மாதிரி இந்த டைம் வந்து சிஎஸ்கேட ஜெர்சியை வந்து உங்களால் வெப்சைட்டில் வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக காஸ்ட் வந்து ஹையாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியில் சூப்பராக கொடுப்பாங்க. மூவி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒதுக்கிட்டு திரும்ப ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரிக்கு வராரு. இந்தியாஸ் ஜிம்பாப்வே மேட்ச் 26 February அன்னைக்கு நடக்க போகிறது இல்லையா, அன்னைக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழுக்கு ஆர்ஜே பாலாஜி ரிட்டர்னிங் பேக். ஸோ ரொம்ப நாட்கள் ஆகிருச்சு, நிறைய பேர் அவரோட கமெண்ட்ரியை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஐ ஹோப் இந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஆர்ஜே பாலாஜியோட கமெண்ட்ரிக்கு ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சிஎஸ்கேட கேம்ப் அப்டேட்ஸ்க்கு வந்தோம்னா, சிஎஸ்கேட கேம்ப்ல இப்போ ரசல் ராதாகிருஷ்ணன் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம சிஎஸ்கே டீம் மேனேஜர் அவர். பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட்ஸ் March 1 அன்னைக்கு சிஎஸ்கே உங்களோட பிராக்டிஸ் கேம்பை நாவலூர் ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல ஆரம்பிக்க போறாங்களாம். அண்ட் தலதுணி வந்து 28 February அன்னைக்கு சென்னையில் லேண்ட் ஆவாரு அப்படின்னுமே ஒரு செய்தி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சிஎஸ்கே எல்லா டொமஸ்டிக் பிளேயர்ஸுமே Day 1 ஆஃப் கேம்ப்லேருந்து எதிர்பார்க்கலாம். கார்த்திக் சர்மா கூட ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து எல்எஃப்ஸுன்னு சொல்லி கேப்ஷனில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாரு. ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது, நேத்தன் எல்லிஸ், மேட் ஷாட் அண்ட் ஜாக் ஃபோக்ஸ் இவங்க 4 பேருமே ஆர் கரண்ட்லி ஃப்ரீ ரைட் நோ. அதனால சிஎஸ்கே மற்ற ஓவர்சீஸ் பிளேயர்ஸை விட இந்த 4 பேர் சீக்கிரமா ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்க்கு நான் ரொம்ப எக்ஸைட்டட் அண்ட் பம்ப்டப்பா இருக்கேன். நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.